ஃபஹத் பாசில் ஹீரோவாக அறிமுகமான கையேந்தும் தூரத்து என்கிற மலையாள படம் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானவர்தான் நிகிதா துக்ரல். இந்த படம் தோல்வியடைந்ததைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் அடியெடுத்து வைத்தார் நிகிதா. விஷ்ணுவர்தன் இயக்கிய குறும்படத்தின் மூலம் ஹாலிவுட்டில் என்ட்ரி கொடுத்தார். பின்னர் சத்ரபதி, வெற்றிவேல் சக்திவேல் உள்ளிட்ட படங்களிலும் நடித்தார். ஆனால் நிகிதாவுக்கு திருப்புமுனையாக அமைந்தது சரோஜா படம்தான். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அந்த படத்தில் கோடான கோடி என்கிற பாடலுக்கு நிகிதா ஆடிய கவர்ச்சி ஆட்டம் படுஹிட் ஆனது. பின்னர் கன்னட படங்களில் நடித்தபோது அந்த படத்தில் ஹீரோவான தர்ஷனுக்கும் நிகிதாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியுள்ளது. இதில் சிக்கல் என்னவென்றால், நடிகரான தர்ஷன் ஏற்கனவே திருமணமானவர். அவருக்கு மனைவி, குழந்தைகளும் உள்ளது. தர்ஷன் நிகிதா இடையேயான இந்த கள்ளக்காதல் விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்ததை அடுத்து தர்ஷனின் மனைவி போலீசிலும் புகார் அளித்தார். அந்த புகாரில் தர்ஷன் தன்னை அடித்து துன்புறுத்துவதாகவும் அவரை கைது செய்ய வேண்டுமென கேட்டும் கொண்டார். அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி தர்ஷனை போலீசார் கைதும் செய்தனர். மறுபுறம் நடிகையான நிகிதா கன்னட சினிமாவில் நடிக்க தடை விதிக்க வலியுறுத்தியும் அவருடைய மனைவியான விஜயலட்சுமி புகாரளித்திருந்தார். அதன்படி நிகிதா கன்னட சினிமாவில் நடிக்க 3 ஆண்டுகள் தடை விதிக்கப்பட்டது. பின்னர் அவர் மீதான தடையும் நீக்கப்பட்டாலும் மார்க்கெட் போனதால் பட வாய்ப்புகள் கிடைக்காமல் தவித்த நிகிதா கடந்த 2017ஆம் ஆண்டு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு தற்போது செட்டில் ஆகியுள்ளார். தற்போது அவருக்கு ஒரு மகளும் இருக்கிறார்.